சிக்கனில் தான் மிளகு வறுவல் பண்ணணும்னு கிடையாதுங்க. காளான்லேயும் சூப்பராக மிளகு வறுவல் பண்ணலாம். அதுவும் இரும்பு கடாயில் நம்ம பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த காளான் மிளகு வறுவல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? காளான் 200 கிராம் எடுத்துருக்கேங்க. காளானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய துண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கு மசால் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். இப்போ அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னா 2 பெரிய வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெங்காயத்தோடைய அந்த கலர் மாறினா நமக்கு போதும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நான் தட்டி தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. ஒரு தக்காளி நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா இந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் சேர்க்குறப்ப அடுப்பை நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா இந்த மசாலாத்தூள் எண்ணெயில் கருகி போயிடும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே இது வதங்கட்டும். எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன் இப்போ நம்ம தண்ணி சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த மசாலாவோடைய அந்த பச்சை ஸ்மெல் நமக்கு கொஞ்சம் இருக்கும். நம்ம அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் அப்படியே கொஞ்சம் கொதிக்க விடுறப்ப அதோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் நமக்கு போயிடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லு நமக்கு போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ண காளானை சேர்த்துக்கலாம். காளான் நீங்கள் கட் பண்ணுறப்ப நல்லா பெரிய சைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வெந்து வரும்போது அப்படியே சுருண்டு நமக்கு சின்னதாகி வந்துடும். இப்போ இந்த மசாலா எல்லாமே இந்த காளானில் நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இண்டஸ் வேலையிலேருந்து இந்த இரும்பு கடாய் நான் வாங்கினேங்க. இப்போ பாருங்கள், நான் காளானில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. ஆனால் எந்த அளவுக்கு காளான் தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த காளான் மிளகு வறுவலுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. இப்போ இருக்கிற அந்த தண்ணியிலே அந்த காளான் வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி போட்ட காளானுக்கும் இப்போயும் நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த இரும்பு கடாய் பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலையிலேருந்தாங்க நான் வாங்கினேன். இந்த இரும்பு கடாய் எப்படி நான் சீசனிங் பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இரும்பு கடாய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். இரும்பு கடாய் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள், நம்மளோட காளான் மிளகு வறுவல் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை. இந்த இரும்பு கடாயிலையும் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ காளான் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம். காளான் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. காளான் வேகிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் ஆகாது. 10 நிமிஷம் தாங்க ஆகும். நீங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் இந்த நம்ம காளான் மிளகு வறுவல் சூப்பராக பண்ணிடலாம். இந்த ரெசிபி எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கு நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ரசம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ், தக்காளி சாதம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய காளான் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் அப்படியே நல்லா சுருண்டு வரட்டுங்க.
இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். காளானே பிடிக்காத உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காளான் மிளகு வறுவல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களே விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் சுத்தமாக காலி ஆகிடுங்க. நான்ஸ்டிக் கடாய் பயன்படுத்துகிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் வயசானவங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் அவங்க சமைச்சு சாப்பிட்டு தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. இரும்பு கடாயில் பாருங்கள் கொஞ்சம் கூட நம்மளுடைய ஃபுட்டு வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள். இரும்பு பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அயன் சத்து வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால் உங்களுடைய சமையலில் அடிக்கடி இரும்பு பாத்திரத்தை பயன்படுத்துங்க. நம்மளுடைய காளான் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. நம்மளுடைய காளான் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் இதோடலாம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.